இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா 3 வண்டிக்கு மேலே சேம் ப்ராப்ளம். சிஎன்ஜி ஃபிக்ஸ் பண்ண நிறையா வண்டிகளில் பார்த்தீங்க அப்படின்னா பெட்ரோலோட அளவு வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ அந்த வெஹிக்கிள் நாங்கள் செக் பண்ணி பார்த்ததில் பார்த்தீங்க அப்படின்னா பெட்ரோல் சைடு கரெக்டாக ஓடும், வெஹிக்கிள் ஜர்க்கிங் இருக்காது, பிக்கப் எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஸோ சிஎன்ஜி போட்டு ஓட்டினாலுமே பார்த்தீங்க அப்படின்னா பெட்ரோல் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. இந்த சிஎன்ஜி ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சில ப்ராப்ளம்ஸ்லாம் வருது. அதை வந்து நீங்கள் டெக்னீஷியன்கிட்ட கொண்டு போய் செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் கை காமிச்சு விட்றீங்க. எங்கள் சைடு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ உங்கள் சைடு ஏதாவது பிரச்சனை இருக்கான்றதை அதை அனலைஸ் பண்ணி சொல்லுங்கள். சிஎன்ஜியை பற்றி எங்களுக்கு வந்து ஐடியா கிடையாது. சிஎன்ஜி பார்க்குற உங்களுக்கு தான் அதோட டீட்டெயில் தெரியும். ஸோ இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணதோட எங்கள் வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் கழட்டி விடுற மாதிரி நினைக்காதீங்க. ஸோ சிஎன்ஜி ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறப்பதே நீங்கள் வந்து அதுக்குரிய அஷூரன்ஸை கொடுத்துருங்க. இதோட பிக்கப்புக்கோ இல்லை வந்து பெட்ரோலோட அளவு குறையிறதுக்கோ எந்த பிரச்சனையும் வராது, நாங்கள் கேரண்டி அப்படின்னு சொல்லிட்டு 60,000 70,000 80,000 1 லட்சம் இந்த மாதிரி வந்து சிஎன்ஜிக்கு செலவு பண்ணுறாங்க. அவங்க ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வர ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் சர்வீஸ் சென்டரோட வந்து நீங்கள் வந்து இணைச்சி விட்றீங்க, இங்கே போய் பார்த்துக்கோங்க அப்படின்னு. அது அந்தளவுக்கு வந்து கரெக்டாக இருக்காது. ஸோ நீங்கள் அதை பார்த்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கஸ்டமருக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். தேங்க்யூ.